கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுத்த தீட்சிதர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நீதிமன்றம் இப்படி சொன்னதற்கு என்ன காரணம்? சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்கியது. ஆனால் அரசுடைய அந்த அனுமதி, அந்த உத்தரவையும் மீறி கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்த பக்தர்களை தடுத்ததாக தீட்சிதர்கள் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் அவர்களை கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் 6 தீட்சிதர்கள் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இன்று நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்த தீட்சிதர்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த புகார் மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வாதிட்டார். இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த தீட்சிதர்கள் தொடர்ந்த அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்துள்ளார். அதே போல அந்த கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலும் தற்போது ரத்து செய்ய வேண்டும். இந்த வழக்கானது கடலூர் நீதிமன்றத்தில் உள்ளது. ரத்து செய்ய வேண்டும் என்று கௌரி சங்கர் உள்ளிட்டவர் இன்று வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை விவகாரம் குறித்த அந்த வழக்கு சார்ந்த விவரங்களுக்கு நன்றி மதன்.